பையன் MBA படிச்சிருக்கான், ஒரு நல்ல கம்பெனில வேலை பாக்குறான். என்னடா கம்பெனி? ஏதோ ஒரு கம்பெனி, கை நிறைய சம்பாதிக்கிறான். இதாண்டா பொண்ணு, நல்லா பாத்துக்க, அப்புறம் அங்க வந்து என்ன கொடைய கூடாது. எங்க சத்யா கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா. டெல்லியில ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா, ஆனா மெட்ராஸ்லயே வேலை கிடைச்சிருச்சுங்க. வேலை பாக்குறாங்களா? ஆமா, ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை நிப்பாட்டிடலாங்க. அதெல்லாம் நிறுத்தாதீங்க. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலை செஞ்சா குடும்பத்தை நடத்த முடியும். இந்த பாருங்கம்மா, என் பையனை நான் சும்மா படிக்க வைக்கல, நிறைய செலவழிச்சு படிக்க வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்தாங்க சம்பந்தம் பேசுறேன்னு, 60 தரேன் 70 தரேன். நாங்க இந்த பாருங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுக்காத பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நாங்க நினைச்சது 50 தாங்க. ஒரு 60 70ன்னா கூட பரவாயில்ல, 1 லட்சம்ங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்படி சொன்னா எப்படிமா? உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, என்ன இருந்தாலும் அதுக்கு தானே பண்ண போறீங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க. நியாயமா நான் பேசக்கூடாது, ஆனா எங்க அம்மாக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால தான் நீங்க கேக்குற மாதிரி அந்த 1 லட்சத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நகை நட்டெல்லாம் சேர்த்து ஒரு 20 பவுன் போட்டுருங்க. சரிங்க. பையன் ஆபீஸ் போக வர ஸ்கூட்டர் ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. அப்புறம் என்ன, இந்த கல்யாண செலவுலாம் நீங்களே பாத்துப்பீங்க, நான் ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமா, அவ்வளவுதானே? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டீங்க. நான் ஒண்ணு கேட்கலாமா? கல்யாண மேடையில உங்க பையன் கழுத்துல நான் தாலி கட்டணும்.